டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து தீவிரமான பிரச்சனை வரைக்கும் சிறுநீரகத்துல ஏன் ஏற்படுது, இதை ரொம்ப எளிமையாக நம்ம சரி செய்வது எப்படி? பேசிக்கா சிறுநீரகங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைனா ஆண்களும் பெண்களும் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாகவே ஏற்படுது கம்பேரிட்டிவ்லி மேல்ஸ். ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த சிறுநீரக பாதை தொற்று ஏற்படுது. இதை தாண்டி ரொம்ப நாளா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா அடுத்ததாக ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் உருவாகுது. இது ரெண்டுமே எளிமையாக சித்த மருத்துவத்துல நம்ம கியூர் செய்யலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால சிறுநீரகமே செயலிழப்பு ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக நிறைய யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம், சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு எந்த மாதிரியான அறிகுறிகளுமே உடல்ல தெரியல, எந்த சிம்டம்ஸுமே தெரியல. நார்மலா இருக்க, வெயிட் லாஸ் ஆகல, எனக்கு யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன், வாமிட்டிங்கோ இல்ல ஹெட்டேக்கோ தலைவலியோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜென்ரலா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சைலண்டா ஒரு முக்கியமான ஆர்கன் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன செய்யணும்னா, கிரியேட்டினோட லெவல் எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 தாண்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக சிறுநீரகங்கள் ஒரு 80% 80% மேல நமக்கு இல்லாம இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஒரு 20% தான் கிட்னி இயங்கிட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜிஎஃப்ஆர் அப்படின்ற டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், இந்த ரேட் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு கிட்னி செயல்பாடு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவா ஒரு ஹெல்த்தியான பர்சன்ஸ்க்கு அபவ் 90க்கு மேல இருக்கணும். ஆனா இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 20, 10 இந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது ஸோ 80, 90 எங்க இருக்கு, ஒரு 10 to 20 இந்த ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த டைம்ல நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றது. ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இம்மிடியேட்டா அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டுமே கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது, பாதிப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த சமயத்துல இம்மிடியேட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு, ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுன்னா இம்மிடியேட்டா அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இதற்கு சித்த மருந்துகள் எந்த மாதிரி நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிறுநீரக செயல்பாடு குறையும் பட்சத்துல இதுக்குன்னே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த மெடிசன்ஸோட உணவு முறைகளும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்பெஷல் மெடிசன்ஸ் எடுக்கும்போது பாடியோட அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கு, அப்சார்ப்ஷன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தை எந்த அளவுக்கு நமக்கு பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. சிலருக்கு யங் அடல்ட்ஸா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்டேஜஸ் கம்மியா இருக்கு, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியா அது அப்சார்ப்ஷன் நடக்கும். ஆனா இதுவே கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ்னா அதுக்கான நேரம் அப்படின்றது எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறுநீரகங்களோட செயல்பாடு சரியா இருக்கான்றதும் நம்ம பார்த்துக்கணும். இதற்கு அடுத்ததாக உணவு முறையில என்னென்ன சாப்பிடணும்னா, நிறைய பேர் சொல்ற விஷயம், மேம் உப்பே இல்லாம சாப்பிடவே முடியல, இதனாலேயே உணவு குறைஞ்சு குறைஞ்சு பாடி வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்காகவே ஒரு நாளைக்கு 1 to 2 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்தாலே போதும். அதை தாண்டி எடுத்தோம்னா சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படும். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு, ஏன்னா எனக்கு உப்பு குறைவா சாப்பிட்டதால அடிக்கடி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் உள்ள போக போக நமக்கு பேலன்ஸ்டான ஒரு டயட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ உணவு முறையில இதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ உணவு முறைன்னு சொல்லும் போது சிறுதானிய வகைகள் முக்கியமாக அதுல பார்த்தோம்னா இந்த பார்லி கஞ்சி தினமும் குடிக்கிறது நல்லது. ஒரு 2 ஸ்பூனாவது பார்லி கஞ்சி குடிக்கணும். அதை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நேச்சுரலாவே எப்பவும் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்ன்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இதுல ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய பழ வகைகளை அவாய்ட் பண்ணிடணும். அதாவது வாழை, சப்போட்டா, மாம்பழம் இந்த மாதிரியான
ஃப்ரூட்ஸ் இதோட சேர்ந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். அப்போ வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிடலாம் அப்படின்னா, நிச்சயமாக கொய்யா எடுத்துக்கலாம், மாதுளை எடுத்துக்கலாம், ஆப்பிள்னா ஒரு அரை ஆப்பிள் அளவு, பைனாப்பிள் எடுக்கிறோன்னா ஒரு 2 பீசஸ் வந்து பைனாப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கணும், கீரை வகைகளும் அவாய்ட் பண்ணிக்கணும். டோட்டலாக அசைவ உணவுகள் தவிர்த்தா இன்னுமே நலம். அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் யூரியா கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் மருந்துகளும் எடுக்கிறது தான் ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக கிட்னியை வந்து பாதுகாக்கக்கூடிய சில மூலிகைகள், அதை சார்ந்து செய்யக்கூடிய குரு மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல அந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நீர்முள்ளி, தண்ணீர் விட்டான், தேற்றான் கொட்டை இந்த மாதிரி ஸ்பெஷல் இந்த ஹெர்ப்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 மூலிகையுமே இப்ப நான் சொன்னது சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து மூக்கிரட்டை சாப்பிடுவீங்க, மூக்கிரட்டை சாப்பிடலாம். பட் அடுத்த ஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கும்போது, கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கும்போது நான் சொன்ன இந்த 3 மூலிகைகள் இதுல செய்த மருந்துகள். முக்கியமாக இந்த தேற்றான்கொட்டை கற்பம்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் தான். பஞ்சமூல கற்பம் அப்படின்ற மெடிசன் அந்த நேம்ல வந்து கொடுக்குறோம். இந்த தேற்றான்கொட்டை வந்து பொடியா வாங்கி கூட நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இதுல சில மூலிகை சாறு விட்டு பாவனை செய்து எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமான ஒரு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா சைலண்டா தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்துல. ஸோ அதை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம அதற்கான மருந்துகள், உணவு முறைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையாம இருக்கிறதான அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஸோ இதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். அதற்கான காலங்களும் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் சொல்லலாம். நம்ம பாடியிலே ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன்னா அது கிட்னி தான். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு அதற்கான காலங்களும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த மாதிரியான டேமேஜ் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு தேவைப்படும். இப்போ சித்த மருந்துகள் எடுக்கும்போது அதற்கு ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றமான ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம உடல்ல அதிகமான வெயிட் லாஸ் இருக்கும். ஏன்னா புரோட்டீன் லீக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த புரோட்டீன் லீக்கேஜ் இந்த மெடிசன்ஸ், அந்த டயட் இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கிட்னி ப்ராப்ளத்தோடு சேர்த்து நமக்கு இந்த வெயிட் லாஸ், அன்யூஷுவலா வெயிட் லாஸ் ஆகிறது, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறது இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ புரோட்டீன் லீக்கேஜ் குறைய ஆரம்பிச்சுனாவே இந்த வெயிட் லாஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் 2-3 கிலோ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஸ்டாப் ஆயிட்டு நார்மலான ஒரு ஹெல்த்தி வெயிட் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். அதற்கு அடுத்தது முக்கியமா பிளட் ப்ரெஷர்னாலையும் கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வருது. அப்போ சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மூலிகைகள், மருந்துகள் எடுக்கும்போது அதுக்கு நிச்சயமாக நமக்கு இது கூடவே என்ன ஆகும்னா பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல் ஆகும். இப்போ பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய குறைய கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிறுநீரக மருந்துகள் எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய இந்த மற்ற பிரச்சனைகளும் நமக்கு குணமாகிறத பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.